சுவாமிநாதன் வெளியிருந்து ஆதரவு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. முன்பு இதே நிலை தான் அவங்க பிரதமர் பதவி தேடி வந்தப்போ கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான். இந்த முறை ஏன் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, விசிகாவில் இன்றைக்கு விஜய் சந்திப்பார்னு சொல்லப்பட்டது. திருமாவளவன் அவர்கள் அவர் சந்திக்கலை. உயர்நிலை கூட்டம் நடந்திருக்கு. அதில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதா நமக்கு செய்தி இருக்கு. அது முடிஞ்ச பிறகு வன்னியரசு சொல்றார் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இது திருமா காலம்னு போடுறாங்க. சிந்தனை செல்வன் அவர்கள் காலையில் இருந்த துணி இப்ப இல்லை, குழப்பத்திற்கு தெளிவு பிறக்கும் அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள் இப்போது திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியும் வருது. ஒரு பத்திரிகையாளராக இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல இடதுசாரிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கையை விட, நீங்களே அதை குறிப்பிட்டீங்க, கடந்த 2004 2014 வரையில் மத்தியில் அவர்கள் தயவுல ஆட்சி நடந்த போது கூட அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்கல. அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆதரவை பெற்று விஜய் ஆட்சி அமைப்பது என்பதே தினம் தினம் அவர்களுக்கு எதிராக போராட்டமும் பண்ணுவாங்க. களத்துல நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க கோரிக்கை வைப்பாங்க. அதுதான் இடதுசாரித்துவ அரசியல். அந்த அரசியல்ல அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற புள்ளிக்கு முக்கிய இல்ல, திமுக எதிராக கிட்டத்தட்ட சில போராட்டங்கள் பண்ணாங்க. தொழிலாளர்கள் போராட்டம் அந்த அளவுக்கு சாம்சங்ல அவர்கள் தான் முன்னெடுத்தாங்க. லெஃப்ட் அளவுக்கு பண்ணல, கடந்த கால அளவுக்கு வீரியமாக செய்யல பண்ணாங்க. அங்கங்கே சில போராட்டங்கள் பண்ணாங்க. பட் அப்ப எப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்பொழுதும் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் ஆதரவு கொடுக்கிற புள்ளியில ஒரு மதசார்பற்ற அணி அப்படிங்கிற புள்ளி தான் அதுல ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அதற்கு முன்பு அதை விட மிக முக்கியமாக சிபிஐ விசாரணை வளையத்தில் இருந்தார். இத்தனைக்கு பின்பும் ஒரு விஷயம் பேசப்பட்டது. பாஜக விஜயை இழுத்துக்கொள்ளும், அவர்களுக்காக தான் நிறுத்துறாங்க, பாஜகவோட பி டீம்னு பேசப்பட்டது. ஆனால் விஜய் தேர்தலிலும் பாஜக இல்லாத ஒரு அணியில் இடம்பெற்றார். தனியாக தேர்தலை சந்தித்தார். அது ஒரு புள்ளி. தேர்தல் முடிந்த பின்பு அவர் நினைத்திருந்தால் கிட்டத்தட்ட பாஜகவிடம் ஆதரவு கேட்டிருக்கலாம். அது அதிமுகவிடமே நான் சொல்றேன். அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கோம். பட் அவர் அந்த புள்ளியை நோக்கி நகரல. மதசார்பற்ற சக்திகள் என்று பார்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இன்னும் குறிப்பா சனாதன எதிர்ப்பில் இருந்த அமைப்புகள்கிட்ட அவர் ரொம்ப தீவிரமாக களமாடினார். சுவாமிநாதன் அதுல திரு நிர்மல்குமார் பேட்டியில சொன்ன முக்கியமான வார்த்தை, நீங்க என்டிஏட்ட ஆதரவு கேட்பீங்களா அப்படின்றப்ப அவர் சொன்ன வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பயன்படுத்தினார். நாங்க கேட்கவும் இல்லை, கேட்பதாக எண்ணமும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப அவருடைய நோக்கம்ன்றது திமுக கூட்டணியா தான் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க இடதுசாரிகளோடு நீண்ட காலமா நான் பங்கு பெற்றுட்டு இருக்கேன், போராட்டத்துல எல்லாம் இருக்கேன், நாங்க எந்த முடிவெடுத்தாலும் கலந்துதான் முடிவெடுப்போம், அது ஒற்றை திசையை நோக்கி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா ஏன் இப்ப 2 பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க, இன்னும் திரும்ப ஆதரவு தெரிவிக்கலன்றது ஒண்ணு. உயர்நிலை கூட்டம் முடிந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க என்ன காரணம்? இப்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுவதற்கு காரணம் என்ன சொல்ல வராங்க? இல்ல, ஆமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை முதலாக தமிழகத்தில் எழுப்பினது அவங்க தான். நீண்ட காலமா அவர்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக அது இருக்கு. இப்ப என்னன்னா 2 இடங்கள் தேவை. கிங் மேக்கர் என்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். 8 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது, அது குறைவான இடங்கள். அந்த 8ல 2 தான் ஜெயிச்சாங்க, அது குறைவான இடங்கள். அந்த 2 இடங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வந்திருக்கிறது. அப்ப அந்த 110 என்கிற எண்ணுக்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஆனா அதில் அந்த நேரத்தில் தான் அவர்களது வாராது வந்த மாமணிங்கிற வாய்ப்பு கிட்டத்தட்ட 1907க்கு பின்பு இப்படியான வாய்ப்புகளே வந்ததில்லை. அப்ப அவர்கள் இடையில் வருகிறது 2006 காலகட்டத்தில் திமுக அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக வருது. பட் அவர்கள் அந்த நேரத்தில் கூட எந்த கட்சிகளுக்கும் ஒரு ஆட்சியில் பங்கு கொடுக்கல. அப்ப இப்ப இயல்பாகவே அப்படியான ஒரு சூழல் வருகிற பொழுது அது ஏன் ஒரு சாதாரண அமைச்சரோடு உள்ள போகணும்? ஏன் சாதாரணமா நம்ம உள்ள போனா ஒரே ஒரு துறையில் அமைச்சர் வாங்கி கொண்டு ஏன் உள்ள போகணும்? அப்ப ஒரு பெரிய பதவியை டிமாண்டா வைப்போம். கிட்டத்தட்ட துணை முதல்வராக கூட இருக்கலாம். அவருடைய கோரிக்கை தாவேக்கா செய்யும் செய்யாதது ரெண்டாவது துணை முதல்வர் கேட்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கலாம்ன்றீங்க. ஆமா, நிச்சயமாக இருக்கலாம். கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார், ஏன் எனக்கு துணை முதல்வர், நான் முதல்வராகவே கூடாது அப்படிலாம் பேசியிருக்கிறார். அப்படி அதிகபட்ச இலக்கு என்பது இந்த தேர்தலில் துணை முதல்வராக இருக்கலாம். ஒருவேளை துணை முதல்வராக இருந்து அதற்கு தாவேக்கா சம்மதித்தது அல்லது அதை விட சற்று குறைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கொடுக்குதுன்னா கிட்டத்தட்ட நீண்ட கால உறவு திமுகவோட இருக்கு. அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 பிரதிநிதி வந்ததுனாலதான், 2 ராஜ்யசபா எம்பி வந்ததுனாலதான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அந்த நன்றியோட போய் பார்க்கிறார் முதல்வர் அவர்கள்ட்ட, மணிகர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட அதை சொல்லிட்டு வெளியேறலாமே அப்படின்னு நினைத்திருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இரவுக்குள்ள அது கிளைமேக்ஸ் வந்துடும் தான் நான் பாக்குறேன். விசிகா கிட்டத்தட்ட விஜய் அவர்களை நோக்கி நகர்ந்து இருக்கிறது.
என்ன கிட்டத்தட்ட தொடர்ந்து சொன்னாரு, இடதுசாரிகள் எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவு. அதுல ஒரு சின்ன வித்தியாசம், அவர்கள் கூடுதலான அதுல சின்ன வித்தியாசம், நான் எங்களுக்கு பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும்னு அது துணை முதல்வராக கூட இருக்கலாம், அதை சொல்லிட்டு அப்படின்னு. நான் ஐயுஎம்எல் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இப்ப எல்லாருமே வெளியேறிட்டாங்க. வெளியேறுதல் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் இந்த உறவையும் நாங்க தொடருவோம்லாம் சொல்லி இருக்கிறாங்க. டெக்னிக்கலா பார்த்தா இன்னொரு முகாமுக்கு போனதா தான் பொருள் கொள்ளப்படும். ஐயுஎம்எல் பார்த்த பிறகும் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கல. அவங்களும் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்கன்னா அது என்ன புரிதல், என்ன புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எப்பொழுதுமே திமுகவோட நல்லுறவில் இருக்கக்கூடிய கட்சி. நீங்க தேர்தல் தொடக்க புள்ளி பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு முதலில் பேச அழைத்த கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். தொகுதிகளை குறைவா பெற்றுக்கொண்ட கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். இதுதான் குறியீடு, இதே போன்று எல்லோரும் இருக்கணும்னு சமீட்சை செய்யப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரே வெளியே வந்து பேசினார். அது மட்டும் இல்லாம கேரளால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காங்கிரஸோட கூட்டணியில 20க்கு மேல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப காங்கிரஸ் பேசியிருப்பாங்க. ஆனா அது எடுபடலைங்க. காங்கிரசினுடைய அழைப்பை அவர்கள் நிராகரிச்சிருக்கலாம். நீங்க தாவேக்கா பேசுறது மட்டும் இல்லாம கேரளால காங்கிரஸ் ஐயுஎம்எல் சேர்ந்துதான் தேர்தலை சந்திச்சாங்க. 20க்கு மேல இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அதை மறுதளிப்பு செஞ்சிருக்காங்க. அது திமுக வந்து தக்க வைத்திருக்கிறது. ஆனா விசிகாவை அப்படி தக்க வைக்காததுனாலதான் முக ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்க இந்த இடத்தில் தக்க வைத்தல் அப்படின்றீங்கல்ல, அப்ப திமுக வந்து இன்னொரு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சித்தால் தான் இவங்களை தக்க வைக்கணும்னு நீங்க பார்க்கணும். டெக்னிக்கலா பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ஆட்சி அமைக்க விஜயை அழைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட தான் பெரும்பான்மை இருக்கு, அவர் அழைங்கன்னு சொன்ன பிறகு இந்த தக்க வைத்தல்ன்ற வார்த்தை, அப்ப திமுக போகக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வரணும்னு நினைக்குதா, இல்ல நம்ம ஏதாவது கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அந்த தக்க வைத்தல்னு ஏன் அதை சொல்றீங்க? இல்ல, இந்த 2 புள்ளிகள் இருக்குல்ல சார், நம்ம ஆட்சி அமைப்பது அல்லது ஆளுநர் ஆட்சி வரட்டும், இது ரெண்டையும் திமுக விரும்புறாங்களான்னு தெரியாது. ஆனா விஜய் ஆட்சிக்கு வருவதை எப்படி விரும்புவாங்க? விஜய் தரப்பு திமுகவை தோற்கடித்திருக்கிறது தேர்தலில். அதனுடைய முதல்வர் வேட்பாளர் தோல்வியடைந்திருக்கிறார். அது அடுத்ததாக திமுகவினுடைய இளைய தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துறதுல பல சங்கடங்களை இது உருவாக்கும். நீங்க விஜய் வெர்சஸ் உதயன களத்துக்கு போகிற பொழுது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கவர்ச்சி என்கிற பிம்பம் களமாடும். அப்ப நேற்று வரை பேசப்பட்டது பேபியை பேச, நீங்க சொல்றது சுவாமிநாதன், திமுக முயற்சித்தும் தங்க பக்கம் தக்க வைக்க முயற்சித்தும் அது நடக்கல, ஒவ்வொருத்தரா வெளியேறாங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு வெளியேறாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா, நிச்சயமா அதை நோக்கி தான் நகர்கிறதுன்னு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நகர்ந்திருப்பாங்களே. பேசலாம்.